இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம போன எபிசோடில் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த எபிசோட் முடிச்ச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் பார்த்துருக்கு 3 வில்லேஜரை போட்டுட்டோம். இதெல்லாம் ஸ்வாடுக்கு தேவையான வில்லேஜஸ். ஸ்மெயிட் இருக்குது, நாக் பேக்கு, ஃபயர் ரெஸ்பெக்ட் இருக்குது, மற்ற அன்பிரேக்கிங் மெண்டிங் இங்கே இருக்கணும். இது நம்மளுக்கு தேவை. ஷார்ப்னஸ் வேணும், லூட்டிங்கு, போனாப், என்டர்பிரனஸ், இந்த 3 என்ஜாய்மெண்ட் வேணும் நம்ம ஸ்வாடை ஃபுல்ஃபில் பண்ண. ஸோ அதை எடுக்க ஆரம்பிச்சிடும். வச்சு ஸ்வாடிக்கு என்ன என்ஜாய்மெண்ட் எடுக்க அப்படின்னு பார்ப்போம். 2000 years later. One eternity later. Nice. பவர் 5 கிடச்சிருக்கு. சரி, இது பவுக்கு யூஸ் ஆகும். பைக்கு தான் சொல்லிட்டு இருக்கியா கண்டென்ட்டுக்கு. ஆமாம், அப்பா ஒருவேளை ஷார்ப்னஸ் 5 கிடச்சிருச்சு. அழகாக இருக்கு. ஓகே, இன்னும் இந்த லூட்டிங் மட்டும் இருந்ததுன்னா போன் ஆஃப் அந்த பார்ட்ஸ் தான். இந்த 2 அணை வேணும். ஏய், வீட்டில் கருப்பு பூனை வந்திருக்கு. அந்த ரேர் தானே அது கருப்பு பூனை? ஓ மை காட். ஐ திங்க் ட்ரேடிங் ஹாலில் இருக்கணும். வேலையை கட்டியணும். அதுதான் வேணும். தனியாக போட்டு ட்ரேடிங் ஹாலில் கட்டணும் தெரியும். ஒன்லி அந்த ட்ரேடிங் ஹாலில் தள்ளி வச்சு தூரத்தில் வச்சிருக்கேன். இல்லை வில்லேஜர் தூரம் வச்சிருக்கேன். கிட்ட இருக்கிறனால எவ்வளோ ப்ராப்பர்ட்டி. ஓ, அப்படியா விஷயம்? பேசாம பீரியட் வந்து தள்ளி வச்சுட்டா. யாரையா மார்க்கெல்லாம் போட்டிருக்கு எல்லை கோடு மாதிரி. சரி, அது நம்ம அங்கே இருக்கணும். இங்கே வைப்போம். இங்கே யாரும் பிடிக்கலை. ஸோ அப்போ பேர் மட்டும் கழுகுன்னு வச்சிருக்கேன். கொஞ்சம் மட்டும் சத்தம் போட்டு பேசுறேன். சத்தியமா என்ன சொன்னேன்னு கேட்குறேன். நீ கழுகு எனக்கு சத்தம் போட்டு பேச சொல்ல. நான் போன கொஞ்சம் தள்ளி வச்சிருவேன். நான் கேட்கல அவன் பேசுறது. என்ன நான் தெரியல. எட்டு கப்பம் சொல்லி வில்லேஜர் பெட்டை கட்டி முடிச்சிட்டேன். பெட்டை மட்டும் போட்டால் போதும். காலில் வந்து பார்த்து கடைக்கு இங்கே ஒரு காம்பவுண்ட் கட்டணும். லொகேஷன் மாத்திட்டியா? மாற்றிட்டேன். வில்லேஜர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்குள்ள மாத்திட்டியா? யா. அப்போஸ் இவ்வளவு ஸ்பீடா பண்ணிட்டீங்க. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. தூங்கலாம். டக்குனு வேலையை முடிச்சிடுவேன். வேலையை முடிச்சுட்டு அடுத்து ட்ரேடிங் அழகாக வேலையை முடிச்சிடுவேன். அடுத்த 2 என்ஜாய்மெண்ட் தான் வேணும். மிச்சம் இது நம்ம லைப்ரரியன் தானே. நீ லைப்ரரியன் தானே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்த. லைப்ரரியன்ல உள்ள எல்லா வில்லேஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணு.
ஆமாம் லைப்ரரியில் அந்த ஆர்மர்குள்ளே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஸ்வாடுக்கு நான் 2 பேர் வேணும். மற்ற பிக்காக்ஸு ஷோர்டுக்கு எந்த 2 என்சான்மெண்ட்? லூட்டிங்கும் அப்புறம் போன் ஆஃப் ஆந்தர் பார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குமே, அந்த 2 தான் வேணும். அப்புறம் பிக்காக்ஸ் பெயின் ஆஃப் தி பார்ட்ஸ். பிக்காக்ஸ் இருக்குது, ஆக்ஸுக்கு இருக்குது, வேறு ஷவலுக்கும் இருக்குது. இதுக்கு மட்டும் இது ஷோர்டு மட்டும் 2 லூட்டிங்கா பெயின் ஆஃப் தி பார்ட்ஸா? எஸ். ஆர்மர் எல்லாம் இருக்கு. வேற பூட்ஸுக்கு எல்லாம் போட்டாச்சு. பூட்ஸுக்கு மட்டும் அந்த சோல் ஸ்பீடு தான் இல்லை. இது ட்ரைடன்ட் உள்ளது, மேஸ் உள்ளது, அதெல்லாம் என்ன ஸ்டார்ட் பண்ணல. அதெல்லாம் எடுக்கணும். இப்பொழுது ஒரு பவு மட்டும் வேணும். பவுக்கு மட்டும் என்ஜினியர் பார்த்துட்டு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பவுக்கு இல்லையோ சொல்கிறேன். பவுக்கு இப்போ தான் ஒரு பவர் 5 எடுத்து வச்சேன். பவர் 5க்கு பஞ்ச் இருக்குது, இன்ஃபினிட்டியும் இருக்குது. பவுக்கும் அப்போ எல்லாம் இருக்குது. கரெக்டு, பவுக்கும் எல்லாம் இருக்குது. பவுக்கு ஃபயர் ஆஸ்பெக்ட் ஸ்வாடுக்குல அது எடுத்தாச்சு. ஃப்ளேம் இருந்தால் இன்ஃபினிட்டி ஒர்க் ஆகும். அதில் இல்லை ஃப்ளேம் பவுக்கு ஃப்ளேம் வரும். ஃப்ளேம் இருந்தால் இன்ஃபினிட்டி ஒர்க் ஆகும். இல்லை நம்ம இதுக்கு தானே பிளான் போடுறோம். இதுக்கு எல்லா என்சான்மெண்ட்டும் எடுத்து தானே பிளான் போட்டுருக்கோம். ஆமாம். அப்படின்னா இது ஃப்ளேம் வரும். ஆமாம் வேணும். கரெக்ட். வணக்கம்டா மாப்பிள்ள. சாடு மழை வந்து உயிரை வாங்குது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? மழை நாள் சொல்ல இது ட்ரேடர் ஆளுங்க வில்லேஜர் ப்ரீட்டிங்கில் அது கெட்டி முடிச்சுட்டு இந்த மழை வந்து எல்லாம் ஸ்பான் பண்ணி விளையாடிட்டு இருக்குது. அதுக்கு நீ யாருக்கு காட்டு? அது 2 சம்பவம் பண்ணியாச்சு. நீ சம்பவம் என்ன பண்ண மாட்டியா? யாராச்சும் போடுறதுல தானே இருக்க. நீ இப்படி பேசுவேன்னு தெரிஞ்சுதான் நான் டீசெண்டாக சம்பவம் பண்ணி வச்சேன். அதே வந்து எல்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்கு. அப்போ இது கலர் ஆடுனா தனியாக அப்புறம் எவ்வளோ ஆடுறீங்கனால எவ்வளோ சர்வர் எவ்வளோ லேண்ட் ஆகுது தெரியுமா? பிங்க் கலர் ஆடு பறந்து போச்சு. சூப்பர். எங்க இருக்கு கொஞ்சம் பேம்பு ஸ்லாப் எடுக்கா கலை. பேம்பு ஸ்லாப் எடுக்கா. எஸ்டிமேஷன் சொல்லு. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? இன்னும் டெப் ஸ்பைடர் வில்லேஜ் நார்மலாக மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணலையா? Flashback. டெப் ஸ்பைடர் நிறைய நமக்கு புதுசாக பிரச்சனை வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க என்ன நடந்துன்னு. அந்த வில்லேஜர் வீட பெட்டை வச்சா இவனை பிடிக்கிறானோ. ஸோ இப்போதைக்கு 1 2 4 5 மொத்தம் ட்ரேடிங் ஆள் வில்லேஜர் பெட்டு கொடுத்துருக்கேன். மிச்சரிக்கை எல்லா வில்லேஜரும் பெட்டு கொடுத்தா தான் அங்கே ட்ரேடிங் ஹாலில் ப்ரீடிங் வேலை நடக்கும். ட்ரேடிங் ஹால்னு வருது, அந்த வில்லேஜர் பீட்டரில் ப்ரீடிங் வேலை நடக்கும். ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ அடுத்த எபிசோடும் முதல் ஸ்டெப்பு எல்லாருக்கும் பெட்டை கொடுத்துட்டு அடுத்த அவைகளுக்கு பெட்டை போட்டு அவைகளுக்கு ப்ரீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒன்று நம்ம பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஒன்றை தொடங்கினா அதில் 1008 பிரச்சனை வருது. ஸோ இது எந்த அளவுக்கு முடிய போகிறதுன்னு தெரில. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.